Welcome to my channel Grasp with Priya. ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்ங்க. சர்ட்ஸ்னால் ரூட்டில் ஸ்கொயர் ரூட், க்யூப் ரூட், என்ன ரூட் வேணாலும் இருக்கலாங்க. அந்த ரூட்குள்ளே கொடுத்துருக்கிறது தான் சர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். இண்டிசஸ் வந்து பவர், எனி நம்பருக்கு பவர் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து இண்டிசஸ்ன்னு சொல்லுவோம். இன்றைக்கி நம்ம வந்து இண்டிசஸ் மட்டும் பார்க்கலாங்க. சர்ட்ஸில் வந்து நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், சம் ப்ராப்ளம்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் போடுறேங்க. அது ஃப்ரீக்வெண்ட்டாக டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், இல்லை எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து அதை நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாங்க. இன்றைக்கி இண்டிசஸ் மட்டும் மெயினாக இன்றைக்கி பார்த்து முடிச்சிடலாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இண்டிசஸ்னால் பவர்னு சொல்லிட்டேங்களா. ஒரு நம்பருக்கு பவர் என்ன மாதிரி இருந்தால் எந்த மாதிரி ஃபார்மில் இருந்தால் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஏ பவர் ஏன்னா எனி நம்பருக்கு பவர் 0வாக இருந்தால் அதனுடைய வேல்யூ எப்பயுமே 1ஆக தாங்க இருக்கும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேங்க. எனி நம்பர் பவர் 0 எப்பயுமே 1 தான். அதே மாதிரி எனி நம்பர் பவர் 1 த சேம் நம்பர். எந்த நம்பராக இருந்தாலும் சரி, பவர் 1ஆக இருந்தால் சேம் நம்பர் தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷனில் ஒரு 2 நம்பரை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம், அதனுடைய பவர் வந்து வேறையாக இருக்குது. அந்த நம்பர் வந்து சேம் நம்பராக இருக்குச்சு அப்படின்னா அதனுடைய பவரை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்துங்க, இதே மாதிரி அதே பேஸ் சேமாக இருக்குது ஆனால் டிவிஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவரை நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து ஃபார்முலாஸ் மாதிரி இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி இண்டிசஸ் பவரில் கொடுத்துருக்குற சம்மை இதில் எதை அப்ளை பண்ணால் எவ்வளோ ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது ஈஸியாக புரியுங்க. அதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன். இதுலேயே வந்து அடுத்து இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க. அடுத்து வந்து இன்கேஸ் ஒரே ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பவர் வந்து நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னா, இதை அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றி பவரை பாசிட்டிவாக மாற்றிக்கணும். பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவாக மாறிடும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவாக மாறிடும் அந்த நம்பரை ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது. அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி இதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னா, பேஸ் சேமாக இருக்குது, பவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா பேஸ் சேம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடும் எப்பயுமே LHS ஈக்குவல் டு RHS அது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது பேஸ் சேமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி சம்மில் பவரும் அதனுடைய வேல்யூ சேமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன பார்க்கலாம், பேஸ் இப்போ ஒரு வேளை டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆனால் பவர் சேமாக இருக்குது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிக்கலாம். A இன்ட்டு B பண்ணிவிட்டு பவரை காமனாக எழுதிக்கலாம். இதே மாதிரி தாங்க டிவிஷனுக்கும் பேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவர் சேமாக இருக்குது அப்படின்னா அந்த 2 நம்பரை டைரெக்டாக நீங்கள் டிவைட் பண்ணிக்கலாம், பவரை சேமாக போட்டுக்கலாம். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பவர் யூஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஏ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா எப்படி ஃபைன் பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம், பேஸ் ஈக்குவல்ட்டுக்கும் இந்த சைடும் பேஸு சேமாக இருந்ததுன்னா பவர் 2 சேம்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இங்கே 5 பவர் ஏ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்பரை வந்து 5 பவரில் மாற்றிட்டோன்னா பவர் ஈக்குவேட் பண்ணி நம்ம ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து 5 பவரில் எழுதணும். 5 பவரில் எழுதுறதுக்கு நம்ம 5x5x5ன்னு போட்டு ஒவ்வொரு டைமும் ஃபைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இதுக்கு தான் வந்து நீங்கள் ஸ்கொயர் படிச்சிருக்கணும்னு நான் சொன்னேன். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 to 50 ஸ்கொயர் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணி ஈஸியாக சால்வ் பண்ண முடியும்னு உங்களுக்கு அது இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக காட்டுறேங்க. இப்போ 5ல் உங்களுக்கு 5 ஸ்கொயர் வந்து 25ன்னு தெரியும். அப்போ 25 ஸ்கொயர் உங்களுக்கு அந்த ஸ்கொயர் டேபிள் படிச்சிருந்தீங்கன்னா 625ன்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ டேரெக்டாக 25 ஸ்கொயர் 625 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் கிடச்சிரும். 25ங்கிறது 5 ஸ்கொயரு,
இந்த 25க்கு ஒரு 5 ஸ்கொயரு இன்ட்டு 5 ஒரு 5 டோட்டலாக 5 பவர் 5 தான் இதனுடைய ஆன்சர் அப்படின்னு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். அந்த ஸ்கொயர் டேபிள் படித்தா மட்டும் பத்தாது, அதை எங்கெங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் 5 பவர் 5. ஸோ ஆன்சர் என்ன? A = 5. இதுதாங்க ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாங்க. இந்த செகண்ட் சம் பொறுத்த வரைக்கும் மேலே பார்த்தா அதே தாங்க. பேஸை ஃபஸ்ட்டு ஈக்குவல் பண்ணிடணும். பேஸை ஈக்குவல் பண்ணணுன்னா 3 ³ 27 நமக்கு தெரியும். அதே மாதிரி இங்கேங்க 3 பவர் 5 243. இப்போ பேஸ் ஈக்குவல் பண்ணோம்னா பவரை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இங்கே பவரையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். இப்படி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இதில் வந்து எக்ஸோட வேல்யூ இல்லை ஒய்யோட வேல்யூ வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். கரெக்டுங்களா? அடுத்து வந்து அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாங்க. அடுத்த ப்ராப்ளமில் வந்து இப்போது இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ப்ராப்ளம் வந்து பேஸ் சேமாக இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சிம்பர் வந்ததுன்னா பவரை ஆட் பண்ணணும். பேஸு சேமாக இருக்குது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது, பவரை ஆட் பண்ணும்போது 0.25 கிடைக்குதுங்க. 0.25 நம்ம எப்படி எழுதலாம்? 0.25 1/4ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? 1/4னா உள்ளே இருக்கிற டேர்மை வந்து 4th பவரில் எழுதுனீங்க அப்படின்னா அந்த 4 கேன்சல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதை 4th பவரில் எழுதணும் அப்படின்னா 4 பவர் 4 உங்களுக்கு 256. அதாவது 256ன்னு உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? 16 ஸ்கொயர் 256ன்னு வரணும். ஒரு 16க்கு 4 ஸ்கொயர், இன்னொரு 16க்கு 4 ஸ்கொயர். அதுக்காக 4 பவர் 4 அப்படின்னு வந்து டக்குன்னு இந்த நம்பரை பார்த்த உடனே அது என்ன ஸ்கொயரோ க்யூபோ, அதே மாதிரி ஸ்கொயர் டேபிள் மாதிரி க்யூப் டேபிளும் நீங்கள் அட்லீஸ்ட் 20 வரைக்குமாவது நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது 2 கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் 4. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். இது சிம்பிள் ப்ராப்ளம்ங்க. டிவிஷனில் பேஸ் சேமாக இருக்குது, டிவைட் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? பேஸ் சேமாக இருந்தால் பவரை நீங்கள் சப்ராக்ட் பண்ணணும். 150ல் 46 போனால் 4, ஆன்சர் 10,000. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாங்க. இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ இது எல்லாமே வந்து 5 பவரில் தான். 25 5 பவரில் நம்மளால் எழுத முடியும், 125 5 பவரில் எழுத முடியும். 5 பவர் என்னங்கிறது தான் நமக்கு கொஸ்டின். அப்படிங்கும்போது எல்லாத்தையுமே வந்து நம்ம 5 to the பவரில் எழுதிக்கணும். இதை 5 to the பவரில் எழுதணும்னா 5 ஸ்கொயர்னு எழுதலாங்களா? அடுத்து இது 5 பவரில் தான் இருக்குது, அதே மாதிரி வச்சுக்கலாம். டிவைடை வந்து நம்ம இப்படி கொண்டு வந்துக்கலாம். 125ங்கிறது 5 க்யூபு = 5. இப்போது இது ப்ரீவியஸ் ப்ராப்ளம் 2 ப்ராப்ளம் பார்த்தோங்க. அது ரெண்டையுமே இதில் அப்ளை பண்ணணும். என்னென்னா அதுக்கு முன்னாடிங்க இங்கே 2 இருக்குது, ஸ்கொயர் 2 இருக்குது, இங்கே 7.5 இருக்குது. இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? 5 பவர் 15. இங்கே பவர் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் கொடுத்துருக்கறனால பேஸ் சேமாக இருந்தால் பவரை நம்ம ஆட் பண்ணுவோம். இங்கே என்னங்க இருக்குது? 5 பவர் 3 × 1.5 போட்டிங்கன்னா 4.5 கிடைக்கும். டிவைடில் கொடுத்துருக்கனால மேலே போகும்போது என்னாகும்? -4.5 ஆகும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆன்சர் என்ன? 5 பவர் 13. 5 பவர் 13 = 5 பவர் கொஸ்டின் மார்க். இப்போ கொஸ்டின் மார்க்கோட ஆன்சர் 13. புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு சம் பார்க்கலாங்க. 6th சம்மு. இந்த மாதிரி ஒரு சம் கேட்குறாங்க. இதில் வந்து இதனுடைய வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இதனுடைய வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? ஆக்சுவலாக இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்களா? பவரில் மைனஸ் கொடுத்துருந்தா நம்ம அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது உள்ளே இருக்கிறத வந்து 4/100ன்னு எழுதிக்கலாங்களா? எழுதிக்கிட்டு பவரில்
மைனஸ் கொடுத்துருக்காங்க. மைனஸ் கொடுத்துருந்தா பவரை ப்ளஸ் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் பண்ணணும்னா பவர் வந்து நமக்கு ப்ளஸில் கிடச்சிரும். சரிங்களா? இப்போ வந்து 1.5 நம்ம எப்படி எழுதணும்னா, இப்போ உள்ளே இருக்கிற டேர்ம் வந்து 10 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கொயரில் எழுதணும்னா 1.5 வந்து என்ன மாதிரி எழுதலான்னு யோசிக்கணுங்க. 1.5 வந்து 3/2ன்னு எழுதலாம். கரெக்டுங்களா? 3/2 பண்ணோன்னா 1.5 கிடைக்கும். அது ஏன் 3/2ன்னு எழுதணும் அப்படின்னா 3/2 இந்த இண்டிசஸ் பொறுத்த வரைக்குங்க 3 × 1/2ன்னு நம்ம பிரித்து எதாக இருந்தாலும் சரிங்க 3 × 1/2ன்னு நம்ம பிரித்து எழுதலாம். பிரித்து எழுதுனா இந்த இண்டிசஸில் எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னா 100/4 1/2 ஒரு டேர்மாகவும் க்யூபை ஒரு டேர்மும் எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு நம்பர் பவர் n கொடுத்துருந்தாங்கன்னா m × n பண்ணிக்கலான்னு நமக்கு தெரியும். அதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அங்கே முன்னாடி சொன்ன ஏ வச்சு சொல்லி கொடுத்த எல்லாத்தையுமேங்க எந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். இப்போ இந்த சமுக்கு 3/2 இந்த மாதிரி பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? 1/2னா நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட்டு. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தோம்னா 100க்கு ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் 10, 4 எடுத்தோம்னா 2. புரிஞ்சுதுங்களா? இப்போ ஆன்சர் 5³ 125 அப்படிங்கிறதான் ஆன்சர். இந்த ப்ராப்ளமோட ஆன்சர் புரிஞ்சுதுங்களா? இன்னும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் பார்க்கலாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கான்செப்ட் கிளியர் ஆயிரும். இதை சுற்றியே நாங்கள் கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த லாஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னு இப்போ பார்க்கலாங்க. செவன்த் ப்ராப்ளம் a/b. இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்ளமில் பேஸு சேமாக இல்லை. ஏன்னா இங்கே a/bன்னு இருக்குது, இங்கே b/aன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பயுமே பேஸை சேம் பண்ணுறது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு வேலையாக இருக்கும். பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா முடியும்னா அதை பண்ணுறது தாங்க நம்ம ஃபஸ்ட்டு வேலை. இப்போ நமக்கு ரெசிப்ரோக்கல் ஆப்ஷன் ஒன்று இருக்குங்க. அந்த இவ்வளோ பார்த்தோம்லங்க, ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா பவர் வந்து ப்ளஸ் ஆயிரும் அப்படின்னு ப்ளஸ்னால் மைனஸ் ஆயிரும், மைனஸ்னால் ப்ளஸ் ஆயிரும். பவரில் இருக்கக்கூடிய சைனு சேஞ்ச் ஆயிரும். அது மட்டும்தாங்க கான்செப்ட்டு. இப்போ இந்த சைடு அப்படியே வச்சுக்கலாங்க. இந்த சைடு a/bன்னு மாற்றிடும்னு வச்சுக்கோங்க. ரெசிப்ரோக்கல் பண்ணியாச்சு. பண்ணணுன்னா பவர் என்ன ஆகுங்க? இங்கே பவர் வந்து ப்ளஸில் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்? மைனஸில் எழுதணும். அதை மட்டும் மறக்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பேஸு சேமாக இருந்ததுன்னா பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாங்களா? x - 1 = -x + 3. இந்த மைனஸை உள்ளே கொண்டு போனோன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +3. இப்போது இந்த x இந்த சைடு வந்தால் 2x, இந்த -1 அந்த சைடு போனால் 4. இப்போ x = 2 ஃபைன் பண்ணியாச்சுங்களா? இந்த இண்டிசஸை பொறுத்த வரைக்கும் மல்டிப்ளிகேஷன் சைன் இருந்தால் ஆட் பண்ணணும். டிவைட் அதாவது பேஸ் சேமாக இருக்கும் பட்சத்தில் மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ஆட் பண்ணணும். டிவிஷன் இருந்தால் சப்ராக்ட் பண்ணணும். ரெண்டும் வேறு வேறு இதாக இருந்தால் பேஸை சேம் பண்ணணும். ரெசிப்ரோக்கல் பண்ணால் சைன் சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் மைனஸ் ஆகும், மைனஸ் ப்ளஸ் ஆகும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுங்க. இது ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா ப்ராப்ளமும் நம்ம சால்வ் பண்ணிடலாங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சர்ட்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்ட சர்ட்ஸ் கொஸ்டின்ஸை வந்து பார்க்கலாங்க. அதில் வந்து சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நான் சொல்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.